தட்ஸ் ஆல் ட்ரிப் இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். சின்ன டவுன்களுக்கு விசேஷம், கோயில், குளம்னு டூர் போறவங்க ஆட்டோ கேப் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு இந்த ஆப் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் ஆலண்டிப்பூண்டி பகுதியில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையோரம் இருந்த கிணற்றில் விழுந்ததில் காரில் பயணித்த 3 பேர் உயிரிழந்தனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் நதீம் வழங்க கேட்கலாம். வணக்கம் நதீம், கிணற்றில் விழுந்த காரில் பயணித்த 3 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். இது பற்றின விவரங்கள் என்ன, பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக பரணியா, விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த ஆலமுண்டி பகுதியை சேர்ந்தவர் ராமச்சந்திர ரெட்டியார். இவருக்கு பாத்தீங்கன்னா ஆலமுண்டி அருகே பாத்தீங்கன்னா 1.5 ஏக்கர் விவசாய நிலம் இருக்கு. இந்த விவசாய நிலம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரி புதுச்சேரி தேசிய நெடுஞ்சாலையில இருக்கு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா நேற்று பௌர்ணமி தினத்தன்று பாத்தீங்கன்னா சென்னையை சேர்ந்த வழக்கறிஞர் வினோத் உட்பட அவரது நண்பர்கள் 4 பேர் என்ன பண்றாங்க, பௌர்ணமி கிரிவலத்திற்கு சென்று மீண்டும் என்ன பண்றாங்க, சென்னைக்கு திரும்பும் போது காலையில பாத்தீங்கன்னா கார் டயர் வெடிச்சிருக்கு. வெடிச்சதுல பாத்தீங்கன்னா கார் ஓட்டுநருடைய கட்டுப்பாட்டை இழந்துனா இருக்கு. சாலை ஓரம், அதாவது கிருஷ்ணகிரி புதுச்சேரி தேசிய நெடுஞ்சாலை ஒரு கிணத்துல அடிச்சு மோதி விபத்துல பாத்தீங்கன்னா கார் கிணற்று உள்ள மூழ்கிடுச்சு. இது குறித்து தகவல் அறிந்த தீயணைப்புத்துறை வீரர்கள், சத்தியமங்கலம் போலீசார் என்ன பண்றாங்க, நேரடியாக சென்று அந்த காரை 2 மணி நேரமாக போராடி காரை மீட்டதுல காரில் பயணம் செய்தவர்கள் 4 பேர், அதில் 3 பேர் உயிரிழந்ததாக தற்போது தகவல் வெளியாகி உள்ளது. மேலும் ஒருவர் கிணற்றுக்குள்ளே இருப்பதாகவும் தகவல் தெரிவித்துள்ளனர். இந்த 4 பேருக்கும் கிரிவலம் சென்று மீண்டும் வீடு திரும்பும் போது இந்த சோக நிகழ்வானது நடைபெற்றது. இது குறித்து சத்தியமங்கலம் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொள்ளும் நிலையில 3 பேரையும் மீட்டு உடற்கூறு ஆய்விற்காக செஞ்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. பரண்யா, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நதீம்.